ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, அதாவது நீங்கள் எக்கச்சக்கமான வீடியோ சாங்ஸ் வச்சிருப்பீங்க, அதை எப்படி ஆடியோவாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பில் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்க, அதெல்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் லைக் கொடுத்து வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். உள்ள வந்துட்டீங்கன்னா அந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதை பார்த்துட்டு எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் கொடுத்து வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வீடியோ டு ஆடியோ அந்த ஃபீச்சர் பற்றி பார்த்துடலாம். ஜஸ்ட் ஒன்று அதை கிளிக் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண வேண்டிய இந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு வீடியோ சாங்கை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். எடுத்த உடனே உங்கள் வீடியோட டைட்டில் நீங்கள் மாற்றிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த வீடியோட டைட்டில் வேணால் நீங்கள் மாற்றிக்கலாம். கீழே பார்த்துட்டிங்கன்னா கட்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. வீடியோ எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்களே கட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை ட்ரிம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எடிட் டேக்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா டைட்டில், ஆர்டிஸ்ட், ஆல்பம் அப்படின்னு நிறைய கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் வேணால் உங்களுக்கு தெரிஞ்சால் வச்சுக்கோங்க, இல்லைனா டைட்டில் மட்டும் வேணாலும் மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் பேக் வந்து அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா கீழே ஃபார்மேட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கீழே பார்த்துட்டிங்கன்னா ஏசிசின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி வேவில் வச்சிங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். எம்பி கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு ஆடியோ மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஃபார்மேட்டை Mp3க்கு மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா பிட்ரேட், அது பிட்ரேட் வந்து நீங்கள் 320 kbs CBRன்னு வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் பரவாயில்லாத குவாலிட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மேலே பார்த்துட்டிங்கன்னா குவாலிட்டிங்கிறது இருக்கும். அதுவும் முக்கியமான ஒரு செட்டிங்ஸ் தான். மேலே குவாலிட்டிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்குவாங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அதை 48,000 ஹெர்ட்ஸ் வச்சுக்கோங்க. இதுவரை வச்சதுக்கப்புறம் கீழே பார்த்துட்டிங்கன்னா சேனலுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் ஜஸ்ட் ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா அது ஸ்டீரியோவாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்டீரியோ வச்சா தான் டபுள் ஸ்பீக்கரில் சவுண்ட் இருக்கிற எஃபெக்ட் கொடுத்து பார்த்துட்டிங்கன்னா வால்யூம்ங்கிறது இருக்கும். அதனால் அவங்க தேவைக்கேற்றப்பல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் 100 இருக்கிறது பெட்டர். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கீழே கன்வெர்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா இன்னொரு பேஜுக்கு கூட்டிகிட்டு போகும். அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்வெர்ட் பண்ண ஆடியோ வந்து 100% வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அடுத்த ஃபீச்சரை பற்றி பார்த்துடலாம். இதில் வீடியோ கட்டருங்கிற ஃபீச்சர் இருக்கும். இது வந்துட்டு மேக்ஸிமம் நமக்கு தெரிஞ்சது தான். வீடியோ ட்ரிம் பண்ணிக்கலாம், எந்த அளவுக்கு கட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஃபார்மேட் கன்வெர்ட்டர், அதாவது ஆடியோக்கோ சரி வீடியோக்கோ சரி Mp3 ஃபார்மேட்லேருந்து வேவ் ஃபார்மேட்டுக்கு மாற்றிக்கலாம். அந்த மாதிரி Mp3 ஃபார்மேட்லேருந்து வேறு ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான ஆப்ஷன் கொடுத்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி தான் வீடியோக்கும் MP4 இருக்க வீடியோவை 3GB அந்த மாதிரி குவாலிட்டிக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். 3GBனா கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கும். MP4 இருக்கிறது கொஞ்சம் குவாலிட்டி ஓரளவு பரவாயில்லாமல் இருக்கும். அது மாதிரி தான் ஆடியோக்கும். அதுக்கப்புறம் இருக்க ஃபியூச்சரை பற்றி பார்த்துட்டிங்கன்னா ஆடியோ கட்டர், அதாவது நம்ம வச்சிருக்க ஆடியோவை வீடியோ கட் பண்ணுற ஆடியோவை இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இருக்க ஃபீச்சரை பற்றி பார்த்துட்டிங்கன்னா ஆடியோ மெர்ஜர், அதாவது 2 சாங்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டுற மாதிரி கீழே ஆப்ஷன் கொடுத்து வச்சுருப்பாங்க. ப்ளே பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெர்ஜ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இருக்க ஃபீச்சரை பார்த்துட்டு நம்ம கன்வெர்ட் பண்ண ஆடியோவை நம்ம ரிங்டோனாக செட் பண்ணி வச்சுக்கிட முடியும். அப்படி இல்லைனா SMS, அதுக்கப்புறம் நம்ம அலாரமாகவும் செட் பண்ணிக்கிற மாதிரி இதிலே ஒரு ஆப்ஷன் கொடுத்து வச்சுருக்காங்க. சூப்பராக தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஆளில் தான் இல்லையும் பார்த்து ஆள் கொடுத்துக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். பை பாய்.